வெல்கம் டு ஏஜே உலகம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழைப்பூ வடை செய்ய போறோம். அதுக்கு தேவையானது என்னன்னா கடலைப்பருப்பு வந்து இந்த டம்ளர்ல 2 எடுத்து நம்ம ஊற வச்சுக்கிறோம் தண்ணீர் ஊற்றி. அதோட வந்து மிளகாய் வந்து 2 எடுத்துக்கிறோம், சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம், பட்டை 2 எடுத்து தண்ணீரை நல்லா ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சு எடுத்துட்டு வர போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் எடுத்து போட்டுக்கிடுவோம். கடலைப்பருப்பு, அதில் நம்ம போட்ட மிளகாய் 2, சோம்பு 1/2 ஸ்பூனு, பட்டை 2, எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை மிக்சியிலேருந்து பவுலுக்கு மாற்றிக்கிறோம். நல்லா எல்லாத்தையுமே எடுத்து பவுலில் வச்சுக்கிடுவோம். என்ன பண்ணுறோம், உப்பு வந்து நம்ம மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கிடலாம், இல்லை நம்ம பவுலில் மாற்றின பிறகு நைஸ் உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கிடலாம். பூண்டு வந்து ஒரு 3 இடித்து அதில் சேர்த்துக்கிறோம். அடுத்து வாழைப்பூ வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வாழைப்பூவு 1 கப்பு அதோட சேர்த்துக்கிறோம். வாழைப்பூ சேர்த்த பிறகு பெரிய வெங்காயம் 1/2 கப்பு, 2 1/2 கப்பு இருக்கும், அதையும் அதோட சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ என்னென்னக்கெல்லாம் அதில் சேர்த்துருக்கோம்னா அரைச்ச மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, வாழைப்பூ, பொடிதாக நறுக்கிய வாழைப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உப்பையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். உப்பு இருக்கான்னு இப்போ நம்ம பார்த்துட்டு வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு வடையாக அதில் நம்ம தட்டி போடலாம். எண்ணெய் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு சிம்மில் வச்சுட்டு தான் எப்போதுமே நம்ம வந்து எண்ணெய் பலகாரங்கள் நம்ம செய்யணும். ஏன்னா அந்த ஆயில் வந்து நம்ம மேலே போடும்போது தெரிக்கும். அதனால சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுக்கலாம். இந்த வடை வந்து நம்ம வாழைப்பூ வடை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியான ஒரு உணவு கூட. நம்ம சாதாரண பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி வடையா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, நம்ம இப்போ எடுத்தாச்சு. வடை வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. இது மாதிரி உங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர்